பொதுமக்கள் கவனத்திற்கு தமிழக அரசின் பன்னோக்கு திட்டத்தின் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அதன்படி வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாதந்தோறும் 7ஆம் நம்பர் ஓபில சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்றது. உங்க வீட்டினுடைய ரேஷன் அட்டை தமிழ்நாடு அரசு கொடுத்திருப்பாங்க, லேட்டஸ்டா ஸ்மார்ட் கார்டு. அந்த ஸ்மார்ட் கார்டு ஜெராக்ஸ் காப்பியில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை பதிவு செய்து 7ஆம் நம்பர் ஓபில கொடுத்து விட்டு சென்றீங்கன்னா உங்க வீட்டுக்கே சுகர் மாத்திரை பிபி மாத்திரை வந்து சேர தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதுதான் மக்களை தேடி மருத்துவ திட்டம் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மாஸ்டர் ஹெல்த் செக்கப், அதாவது முழு உடல் பரிசோதனை மையம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்களுக்கு துல்லியமாக விரைவாக செயல்பட்டு அனைத்து ரிசல்ட்டுகளும் 2 நாட்களுக்குள் வழங்கப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் செய்து கொள்ள வருபவர்கள் மேலும் விவரங்களுக்கு OPN 2A அணுகவும். பாதுகாப்பா வாங்க, பாதுகாப்பா போங்க, கவனமா வாங்க, கவனமா போங்க, நிதானமா வாங்க, நிதானமா போங்க, பொறுமையா வாங்க, பொறுமையா போங்க. மருத்துவமனைக்கு வரும் பொதுமக்கள் சாப்பாடு, டிஃபன், காபி, ஜூஸ், பழம், பிஸ்கட்னு மருத்துவமனைக்குள்ள எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து சாப்பிடுறது தவறு இல்ல. சாப்பிட்ட பிறகு ஒரு சில பேர் அந்த வேஸ்டேஜ்களை சாப்பிட்ட பிறகு உட்கார்ந்து சாப்பிடுற இடத்துல போட்டு போயிருங்க, அதான் தவறு. சாப்பிட்ட பிறகு அந்த வேஸ்டேஜ்களை குப்பை தொட்டியில் போடவும். மருத்துவமனையை தூய்மையாக வைத்துக் கொள்ள அரசுக்கு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு பண்போடு கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக அரசு ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. இந்தியாவில் மூளைச்சாவு ஏற்பட்டு உடல் உறுப்பு தானத்தில் தமிழ்நாடு அரசு முதல் மாநிலமாக இருக்கிறது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏற்கனவே உடல்நிலை பாதிக்கப்பட்டு பெட்ல கரண்ட்ல அட்மிஷன் இருப்பாங்க. கிட்னி ஃபால்ட், லிவர் ஃபால்ட், ஹார்ட் ஃபால்ட், 2 கண்கள் இழந்தவர்கள் ஏற்கனவே கரண்ட்ல பெட்ல அட்மிஷன்ல இருப்பாங்க. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய குடும்பத்தார் அனுமதியுடன் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வந்தால் மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடலில் இருந்து 4 உறுப்புகளை ஆபரேஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஏற்கனவே பாதிக்கப்பட்டவருடைய உடலில் பொருத்தினால், அதாவது கிட்னி, லிவர், ஹார்ட், 2 கண்கள் ஆபரேஷன் மூலமாக டிரான்ஸ்ஃபர் பண்ணி உடலில் பொருத்தினால் 4 பேர் உயிர்களை காப்பாற்றி விடலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. மூளைச்சாவு ஏற்பட்டவருடைய உடல் அடக்கம் தமிழ்நாடு இறுதி சடங்கு தமிழ்நாடு அரசு ஏற்று நடக்கும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தானாக முன்வந்து உடல் உறுப்பு தானம் பதிவு செய்ய ஜெனரல் மெடிசன் பொது மருத்துவத்துறை 9ஆம் நம்பர் OP துறை மருத்துவர்களை அணுகி உடல் உறுப்பு தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து கண் தானம் பதிவு செய்யணும் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஐ டிபார்ட்மெண்ட் 10ஆம் நம்பர் OPல போயிட்டு துறை மருத்துவர்களை அணுகி கண் தானம் பதிவு செய்து கொள்ளலாம். தானாக முன்வந்து ரத்த தானம் பதிவு செய்யணும் சார் சொன்னீங்கன்னா பிளட் பேங்க் ரத்தத்துறை வங்கி துறை மருத்துவர்களை அணுகி ரத்த தானம் பதிவு செய்து கொள்ளலாம். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றத அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். புதுசா OP சீட்டு உங்க பெயர் சொல்லி பதிவு செய்ய வாங்கும் இடத்தில் உங்கள் பயன்பாட்டில் உள்ள செல் நம்பரை அங்க பதிவு செய்யவும். சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக இடைவெளி கடைபிடிக்க வேண்டும். பொதுமக்கள் பிளாஸ்டிக் கவர் மருத்துவமனைக்குள் எடுத்து செல்ல தமிழ்நாடு அரசு தடை செய்துள்ளது. மருத்துவமனைக்குள் பொதுமக்கள் உள்ள வரும்போது அனைவரும் முக கவசம் அணிய வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை. உடல்நிலை சரியில்லாதவர்கள் அனைவரும் வந்து போற இடம். பொதுமக்கள் தாங்கள் தான் முன்னெச்சரிக்கையுடன், விழிப்புணர்வுடன், பாதுகாப்புடன், கவனத்துடன் முக கவசம் அணிய வேண்டாம். தமிழக அரசு அறிவித்துள்ளபடி உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தலைவலி, சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருந்தால் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று மருந்து மாத்திரை சிறப்பு வாங்கி பயன்படுத்தக்கூடாது. அது தவறு. தலைவலி, சளி, இரும்பல், காய்ச்சல், வயிற்று வலி, வயிற்று போக்கு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று பொது பிரிவு மருத்துவர்களின்
ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் உடல்நிலை பரிசோதனை செய்து உங்கள் உடல்நிலைக்கு ஏற்ப என்ன மருந்து மாத்திரை சிறப்பு மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் சுகாதாரத்துறை ஒரு அறிக்கை வெளியிட்டுக்கிறாங்க. மழை காலங்களில் உங்கள் வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டு அருகாமையில் பழைய டயர்கள், பிளாஸ்டிக் பகுட்டி, கொரோன் டப்பா, அது மட்டும் இல்லாமல் தேங்காய் ஓடுகள், தேங்காய் இளநீர் பணனுக்கு வெட்டி சாப்பிட்டு மட்டைகளையும் டயர்களையும் பிளாஸ்டிக் வீட்டு அருகாமையில் போட்டிருப்பீங்க. அதுல மழைநீர் தேங்கி அதுல இருந்தா ஏடிஎஸ் டெங்கு கொசுக்கள் உற்பத்தி ஆகி நம்மளை வந்து கடிக்குது. அதுல இருந்தா நமக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது. வீட்டு சுற்றுப்புறங்களில் மழைநீர் தேங்காத அளவுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். விழிப்புணர்வு இருக்க வேண்டும். முகக்கவசம் அணிய வேண்டும். உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணு இருந்தால் எந்த நேரம் கண்ணை கையை வச்சு கசக்க கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணு இருப்பவர்கள் தாங்களாக மருந்து கடைக்கு சென்று எனக்கு கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணு ஆகுதுன்னு சொல்லி ஆயில்மெண்ட் சொட்டு மருந்து மாத்திரைகள் வாங்கி பயன்படுத்தக்கூடாது, அது தவறு. கண்ணரிப்பு, கண்வலி, கண்ணு இருப்பவர்கள் உடனே அரசு பொது மருத்துவமனைக்கு சென்று கண்ணு பிரிவு மருத்துவர்களின் ஆலோசனை பெற்று மருத்துவர்கள் உங்கள் கண்களை ஸ்கேன் பண்ணி பரிசோதனை செய்து அந்த நோய்க்கு ஏற்ப என்ன ஆயில்மெண்ட் சொட்டு மருந்து மாத்திரைகளை மருத்துவர்கள் எழுதி கொடுக்கிறார்களோ அதைத்தான் பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும். துறை வாரியாக மருத்துவர்களை, செவிலியர்களை பொதுமக்கள் சந்திக்கும் போது அந்தந்த துறையினுடைய மருத்துவர்கள், செவிலியர்கள் என்ன சொல்றாங்கன்றது அதை பொதுமக்கள் கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன்படி பொதுமக்கள் நடந்து கொள்ள வேண்டும். இது தமிழ்நாடு அரசு மருத்துவமனை, அரசு பொது மருத்துவமனை எல்லாம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசு சார்பாக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சார்பாக பொதுமக்களை தாங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு வருக வருக என வரவேற்கிறோம்.